எப்போ பார்த்தாலும் உள்ளூர் ரெசிபீஸே சமைச்சு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா? அதனால் டிஃப்ரெண்ட்டாக அதர் ஸ்டேட் ரெசிபீஸ் சமைச்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்றீங்களா? இல்லைன்னா அழகான தீவில் வாழ்கிற மக்களுடைய பாரம்பரிய உணவை சமைச்சு ருசி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா? உங்களுக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணுற சேனல் தான் அந்தமான் சோமாஸ் கிச்சன். இந்த சேனலில் டேஸ்டியான பெங்காலி ரெசிபீஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றியும், ஆத்தென்டிக்கான அந்தமான் ரெசிபீஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றியும் இலவசமாக மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வராங்க. விருப்பமுள்ளவர்கள் யார் வேணாலும், எப்போ வேணாலும், எத்தனை பேர் வேணாலும் அந்த சேனலை விசிட் பண்ணி கற்றுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம செவ்வாய் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதற்கு ஏன் செவ்வாய் கொழுக்கட்டை அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு நீங்க கேட்கலாம். தை மாசம் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை அன்று இந்த வித்தியாசமான கொழுக்கட்டையை செஞ்சு விநாயகருக்கு படைப்பாங்க. செவ்வாய்க்கிழமை இந்த விநாயகருக்கு படைக்கப்படக்கூடிய இந்த கொழுக்கட்டை செய்யறனால இதற்கு செவ்வாய் கொழுக்கட்டை அப்படிங்கிற பேர் வந்துச்சு. இதற்கு ஔவையார் கொழுக்கட்டை அப்படின்னு இன்னொரு பேரும் வைப்பாங்க. சரி, இந்த செவ்வாய் கொழுக்கட்டை எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம 1/4 கிலோ அரிசி எடுத்துக்குவோம். பச்சரிசி 1/4 கிலோ பச்சரிசி எடுக்கணும். இப்போ இந்த 1/4 கிலோ பச்சரிசியை நம்ம நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் மாவை நல்லா அரைஞ்சிருக்கிறோமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக 2 விரல்களால் அந்த மாவை நம்ம தடவி பார்க்கணும். அப்படி தடவி பார்க்கும்போது மாவு நறு நறுன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாவை நம்ம நல்லா பவுடராக அரைச்சிருக்கோம், நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நல்லா நைஸாக அரைச்ச அந்த மாவைத்தான் கொழுக்கட்டை செய்வதற்கு பயன்படுத்தணும். இப்போ நம்ம அந்த மாவை நல்லா நைஸாக அரைச்சாச்சு. 2 விரல்களால் தடவி பார்க்கும்போது எந்த ஒரு நறு நறுன்னு இல்லை, நல்லா சாஃப்டாக இருக்குது 2 விரல்களால் தடவி பார்க்கும்பொழுது. இப்போ இந்த மாவு தான் கொழுக்கட்டை செய்வதற்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த மாவில் நம்ம சுத்திகரிக்கப்பட்ட நீரை சேர்க்கணும். அந்த சுத்திகரிக்கப்பட்ட நீரானது சூடாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை உள்ளே சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுத்திகரிக்கப்பட்ட நீரை நம்ம உள்ளே சேர்த்து பிசையணும். ஒரே அடியே எல்லா தண்ணியும் உள்ளே ஊற்றிட்டோம்னா தண்ணி அதிகமாக போய் மாவு கொலகொலன்னு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சப்பாத்தி எப்படி பிசைவோமோ, சப்பாத்தி மாவை எப்படி பிசைஞ்சு உருண்டை பிடிப்போமோ அந்த மாதிரி உருண்டையாக பிடிக்கணும். இப்போ சப்பாத்தி மாவை நம்ம எப்படி உருண்டையாக அழகாக பிடிப்போமோ அதே மாதிரி இந்த மாவையும் நாம் அழகாக உருண்டை பிடிச்சிட்டோம். இப்போ இதிலிருந்து சிறிய சிறிய உருளைகளை நம்ம பிடிக்கணும். ரொம்ப சிறிய அளவு இருக்கணும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அளவு நான் காமிச்சிருப்பேன், உருளை பிடிச்சிருப்பேன். இதில் பாதி அளவு தான் நீங்கள் எடுக்கணும். நான் கொஞ்சம் அவசரப்பட்டு ரொம்ப பெரிய அளவு பண்ணிட்டேன். இந்த தப்பை நீங்கள் பண்ண வேண்டாம். இந்த உருளையில் பாதி அளவு நீங்கள் எடுத்தால் போதும், அதுதான் கரெக்டாக இருக்கும். அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கணும். அதுக்கு மேலே நம்ம ஒரு போசியை வச்சுக்கணும். அந்த போசியில் நம்ம அந்த போசி அரை பகுதி நிறையிற வரைக்கும் நம்ம சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரால் அந்த போசியை நம்ம பாதியாக நிறைச்சிக்கணும் தண்ணீரை. அந்த போசியினுடைய பாதி அளவு வரைக்கும் நம்ம சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரால் நிறைச்சிக்கணும். இப்போ அந்த நீர் நல்லா சூடாகி லைட்டாக சின்ன சின்ன பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது, சின்ன சின்ன குமிழிகள் வர ஆரம்பிக்குது. வர ஆரம்பித்த உடனே நம்மளுடைய உருளைகளை 1 by 1 உள்ளே போட ஆரம்பிக்கணும். இப்போ எல்லா உருளைகளையும் நான் உள்ளே போட்டுட்டேன். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்து திடீர்னு பொங்க ஆரம்பிக்கும். பொங்க ஆரம்பித்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபுல் ஃப்ளேமில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடணும்.
லோ ஃப்ளேமில் மாற்றின வினாடியில் இருந்து 15 செகண்ட் கழிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ இதுக்குள்ள இருக்கக்கூடிய நீரை மட்டும் நம்ம தனியாக வடிகட்டி எடுத்துக்குவோம். அவ்வளோதாங்க, செவ்வாய் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த கொழுக்கட்டையை நம்ம விநாயகருக்கு படைச்சு சாப்பிடணும்.